வணக்கம் மைசாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் C#.netல ப்ராப்பர்ட்டிஸோட அவசியம் என்னன்னு பார்க்க போகிறோம். இனிஷியலாக ப்ராப்பர்ட்டிஸை லேர்ன் பண்ணுறவங்களுக்கு வேரியபிளே போதுமே, எதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு கொஷின் வரும். அதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேமில் அதுக்குள்ளே 2 பப்ளிக் வேரியபிள் ஸ்ட்ரிங் நேம் அண்டு int mark. ரைட், இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் s is equal to new student. s dot name is equal to மதன். நேம் அசைன் பண்ணியாச்சு. அடுத்து s dot mark is equal to 89. மார்க்கும் அசைன் பண்ணியாச்சு. இதுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறோம். console dot write line name is equal to first placeholder space mark is equal to second placeholder. First placeholder replace பண்றதுக்கு s dot name, second placeholder replace பண்றதுக்கு s dot mark. ரைட், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். யூசுவலாக நமக்கு பார்க்குற ரிசல்ட் தான் நேமுக்கு மதன் அண்டு மார்க்குக்கு 89. ஓகே, இப்போ நான் நேமுக்கான வேல்யூ கொடுக்கல, அசைன் பண்ணலை அப்படின்னா அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரிசல்ட் வந்து எம்டியாக வரும். நேம் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு எம்டி தான் நேம் கொடுக்கலன்னா. அதே மாதிரி மார்க் கொடுக்கலன்னா 0 அப்படின்னு அசைன் ஆகும். ஸோ நம்பருக்கு 0, கேரக்டர் அதாவது ஸ்ட்ரிங்குக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது எம்டி அப்படின்னு இருக்கும். இப்போ அதே நேரத்தில் மார்க் வந்து நான் மைனஸ்லேயும் கொடுக்கலாம். பட் ஒரிஜினலாக 0லேருந்து 100 வரைக்கும் தான் மார்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ -89ங்கும் போது இந்த இடத்துல ஏதாவது வார்னிங் கொடுக்கணும். அதே நேரத்தில் நேம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஏதாவது வார்னிங்கோ இல்லை வந்து ஒரு எக்ஸெப்ஷனோ த்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ அந்த மாதிரி கான்செப்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 மெத்தட். இங்கே வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட், செட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் அப்படிங்கிற மாதிரி. பப்ளிக் void set name. இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூ டைரெக்டாக அக்சஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் வந்து ப்ரைவேட் வேரியபிளாக மாற்றிக்கிறேன். இல்லை அப்படியே ப்ரைவேட்னு போடாமல் அப்படியே விட்டாலும் ப்ரைவேட் வேரியபிள் தான். ஓகே, நேம் இங்கேயும் ப்ரைவேட்டாக மாற்றிக்கிறேன். மார்க்குக்கு முன்னாடி அண்டர்ஸ்கோர். ஸோ இந்த அண்டர்ஸ்கோர் பொதுவாக ப்ரைவேட் வேரியபிளுக்கு நம்ம பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படியே விட்டாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரைட், இங்கே ஸ்ட்ரிங்கு நேம். இப்போ நேமை செட் பண்ணணும். திஸ் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம். திஸ் என்ன மீன் பண்ணுதுன்னா ஆப்ஜெக்டை மீன் பண்ணுது. ரைட், டைரெக்டாக அசைன் பண்ணிடலாமா, அசைன் பண்ணிடலாம். பட் பிஃபோராக ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் இந்த ஸ்ட்ரிங் வந்து null or empty சொல்லி செக் பண்ணுறோம். இஸ் null or empty இது என்ன அப்படின்னா ஒரு பூலியான் ரிசல்ட்டு. கண்டிப்பாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிசல்ட்டு வரப்போகுது. இப்போ நேமு உள்ளே கொடுத்துருக்கேன். ரைட், null இல்லை எம்டியாக இருந்ததுன்னா ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். த்ரோ நியூ எக்ஸெப்ஷன். ரைட், இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ள என்ன மெசேஜ், நேம் is null or empty exception. ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் நேம் நான் த்ரோ பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். வேல்யூ செட் பண்ணியாச்சு. அடுத்து கெட் பண்ணுறதுக்கான மெத்தட் பப்ளிக் ஸ்ட்ரிங்கு நேமு கெட் நேம் அப்படின்னு. நேம் கிடையாது, கெட் நேம். ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் திஸ் டாட் நேம். பட் நேம் இதில் பார்க்கணும் ஒரு கண்டிஷன், நேம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, அப்போ தான் கெட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக இங்கே என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் டாட் is null or empty
அப்படின்னா எனக்கு ரிசல்ட்டில் நோ நேம் அப்படின்னு வரணும். ஓகே, இல்லை அப்படின்னா யூஸ்வலாக வர இதே வரணும். ஓகே, இங்கே டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஷின் மார்க்குக்கு அப்புறம் வர்றது ட்ரூ பார்ட்டு, இந்த கோலனுக்கு அப்புறம் வர்றது வந்து ஃபால்ஸ் பார்ட். ஓகே, இது நல் ஆர் எம்டியாக இருந்ததுன்னா நோ நேம் அப்படின்ட்டு வரும், அப்படி இல்லைன்னா அந்த பர்டிகுலர் நேம் வந்துடும். ஓகே, இப்போ 2 மெத்தடு ஓவர் நேமுக்கு இந்த 2 மெத்தடை இங்கே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ப்ரைவேட் வேரியபிள், அதனால தான் இங்கே வந்து எரர் வருது, அக்சஸ் பண்ண முடியாது ப்ரைவேட் வேரியபிளை. ரைட், ஸோ இங்கே எஸ் டாட் செட் நேம் உள்ள வந்து நான் மதன் கொடுக்குறேன். ரைட், இங்கே மார்க் அப்புறம் எடுத்துக்குவோம். ஓகே, இங்கே எஸ் டாட் கெட் நேம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நேம் வந்து மதன் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. ரைட், இப்போ நான் அது இல்லைனாலும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நோ நேம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. சூப்பர், எதிர்பார்த்த ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட் மார்க்குக்கு பப்ளிக் வாய்டு செட் மார்க். இங்கே இன்டீஜர், அதனால இன்ட்டு மார்க். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இஃப் இந்த பர்டிகுலர் மார்க் வந்து நம்மளோட கான்செப்ட் படி லெஸ் தென் 0 இருக்கக்கூடாது, அதே மாதிரி கிரேட்டர் தென் 100 இருக்கக்கூடாது. ஓகே, மார்க்கு லெஸ் தென் 0 ஆர் மார்க்கு கிரேட்டர் தென் 100, எது வந்தாலும் நமக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். ரைட், இங்கே வந்துட்டு இன்வேலிட் மார்க் எக்ஸெப்ஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துக்குவோம். நம்மளோட ஓன் எக்ஸெப்ஷன் தானே, இன்வேலிட் மார்க் எக்ஸெப்ஷன். ரைட், அதர்வைஸ் நமக்கு வந்து மார்க் செட் பண்ணும். This dot mark underscore mark is equal to mark. Okay, next value read பண்றதுக்கு public int get mark. Return this dot mark. ஓகே, சூப்பர். இப்போ உள்ள வருவோம். ஒன்ஸ் அகெயின் இங்கே மார்க்கு இஸ் ஈக்குவல் டு 1 கமா எஸ் டாட் கெட் மார்க். ஓகே, எஸ் டாட் செட் மார்க். ஃபர்ஸ்ட் மார்க் செட் பண்ணணும், மார்க்கை செட் பண்ணுறேன். இங்கே வேல்யூ வந்துட்டு நான் பாஸ் பண்ணுறேன் 58 அப்படின்னு சொல்லிட்டு, ரிசல்ட் வந்து ஓகே மதன் மார்க் வந்து 58, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் ரைட்டு. ஸோ இப்போ மைனஸ் கொடுக்குறேன், மைனஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வந்துடும், இன்வேலிட் மார்க் எக்ஸெப்ஷன். நம்ம என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணுமோ அந்த எக்ஸெப்ஷன் உங்களுக்கு வந்துடும். கிளியராக பார்த்துக்குங்க, இன்வேலிட் மார்க் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வேல்யூ கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் இருக்கும். நம்ம ஒரு வேலை மெயினில் தானே நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம், அது வேறு விஷயம். ரைட், இப்போதைக்கு இந்த இடத்துல இன்வேலிட் மார்க் எக்ஸெப்ஷன் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதே வந்து அதிகமாக கொடுத்தாலோ 105 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு இன்வேலிட் மார்க் எக்ஸெப்ஷன் கொடுக்கும். ஸோ மேபி மல்டிபிள் இது கொடுத்துக்கறனாலும் கொடுத்துக்கலாம் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறது. இதுக்கு வந்து கிரேட்டராக இருந்தது, அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன், இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் த திங். இந்த மாதிரி விஷயங்கள் நாம் வந்து தனியாக மெத்தட்ஸ் இப்போ நான் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும். ஓகே, இதுக்கு பதிலாக தான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம போகிறோம்.
இன்னும் கூட சொல்லணும்னா இதில் வந்து ரீட் ரைட் 2 கான்செப்ட்டுமே இருக்குது. அதாவது என்னென்னா கெட் செட் அப்படிங்கிற மாதிரி வெறும் ரீட் பண்ணுற மாதிரியும் வெறும் ரைட் பண்ணுற மாதிரி கான்செப்டும் நாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் செட் பண்ண முடியும். ரைட். ஸோ அந்த கான்செப்டுக்காகத்தான் நாம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறோம் அப்படின்றது புரியும். ஸோ அடுத்ததில் வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸை டீட்டெயிலாக சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோ அலர்ட் பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.